அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அவர் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பேரன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய ஒரு பெயர், அந்த பெயரை சொல்லி கேட்டால் எல்லாம் கிடைக்கும். அந்த பெயர் என்ன என்று சொல்வதற்கு முன்னாடி அதை எப்போது ஓதிக்கொண்டிருந்தாலும் அல்லது நாம் சொல்லும் முறை ஓதி வந்தால் தேவைகள் நிறைவேறும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு பெயர் பார்க்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் 3 சூறாக்களில் ஒரு பெயர் அல்லாஹ்வுடைய பெயர் மறைந்திருக்கின்றது, அதுதான் இஸ்முல் ஆலம். எந்த பெயரை சொல்லி அல்லாஹ்விடம் கேட்டால் கொடுப்பானோ அந்த பெயரை சொன்னார்கள். உலமாக்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். ஆராய்ச்சி செய்த பிறகு கண்டுபிடித்தார்கள், அது ஹய்யுல் கய்யூம் என்பதுதான். ஏனென்றால் சூரா பக்கரா 255 வசனம், ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அதே போல சூரா ஆலம் இம்ரான் முதல் ஆயத், அலிஃப் லாம் மீம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அதே போல சூரா தஹாவில் ஹய்யுல் கய்யூம் என பெயர் இடம்பெறுகின்றது. ஹய்யுல் கய்யூம் சேர்த்து அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். சில உலமாக்கள் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் என்றால் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தேவை யாரும் இல்லை. இதனுடைய சக்தி என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு 60 வயது ஆகிவிட்டது, 59 வருடம் அவன் அல்லாஹுக்கு மாற்றமான வாழ்கின்றான், பாவங்களை செய்கின்றான். கடைசியாக அல்லாஹ்வுடைய பயம் வருகின்றது, நேர்வழி வருகின்றது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டும் அவர் ஒரே ஒரு கலிமாவை சொல்லிவிடுகின்றார். என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை, யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நாயன் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உடனே 59 வருடங்கள் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் அன்று பிறந்த பிள்ளையாக மாறிவிடுகின்றான். அன்று பிறந்த பிள்ளைக்கு எந்த ஒரு பாவம் இருக்காதோ அதே போல் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது! லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹு அவனை பரிசுத்தமாக்கின்றது. ஒரு தடவை ஒரு சஹாபி நபியிடம் வருகின்றார், எனக்கு 50 வயது ஆகிவிட்டது, நான் ஏகப்பட்ட பாவங்களை செய்துவிட்டேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை மன்னிப்பானா என கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அஸ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஸ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு சொன்னீர்களா? அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னீர்களா என கேட்கின்றார். ஆமாம் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வார்த்தை சொன்னதால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை நன்மையாக மாற்றிவிட்டான். எவ்வளவு பெரிய விஷயம்! இதற்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான். அல்லாஹ் சொல்கின்றான், யார் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவருடைய பாவங்களை நன்மையாக மாற்றிவிடுகின்றேன் என சொல்கின்றான். எவ்வளவு பெரிய மகத்தான விஷயம்! அவ்வளவு மகத்துவம் மிக்கது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாலும் சரிதான், லா இலாஹ இல்லல்லாஹு என்று சொன்னாலும் சரிதான். இல்லல்லாஹு லா இலாஹ ஹுவல் ஹய்யுல் கய்யூம். வணக்கத்துடைய அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை, அவன் நிலையானவன், எப்பொழுதும் உயிர் உள்ளவன். கையூன் என்றால் மௌத் இல்லாதவன். இந்த வசனத்தை வாழ்க்கையை நாம் ஓதுகிறோம் என்றால், 40 நாட்கள் ஓதுகிறோம் என்றால், எதுவாக இருந்தாலும் அது உங்கள் கைவசமாகும். 1000 முறை ஓத முடியவில்லை என்றால் காலை மாலை 100 முறை, முடிந்தால் ஒவ்வொரு துளைவு பிறகு 100 முறை ஓதி வந்தால் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் எதை கேட்டாலும் கிடைத்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய இஸ்மை ஓதி அல்லாஹ்வை நெருக்கத்தை நாம் பெற்றுவிட்டால், ஒரு நிலை வரும்போது அல்லாஹ்வுடைய நெருக்கம் வந்துவிட்டால் எதை கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். கடன் அதிகமாக இருக்கின்றது, கடனை அடைக்க முடியுமா? வீடு இல்லை, வீடு கிடைக்குமா? வேலை கிடைக்கவில்லை, வேலை கிடைக்குமா? நல்ல பிள்ளை இல்லை, கணவன் இல்லை, மனைவி இல்லை, இவையெல்லாம் கிடைக்குமா? இந்த அல்லாஹ்வுடைய இறை நாமத்தை ஓதி அல்லாஹ்விடம் கேட்டு வந்தால் நிச்சயம் கிடைக்கும். இல்லல்லாஹு லா இலாஹ ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஒவ்வொரு தொழுகை பிறகும் இதை ஓத முடியவில்லை என்றால் காலை 950 முறை, மாலையில் 950 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் காலையில் 490 முறை,
மாலை 490 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். இதில் உங்களுக்கு எது இலகுவானது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 40 நாட்கள் முடிந்த பிறகு உங்கள் தேவை நிறைவேறிவிட்டாலும் குறைந்தது 100 முறை காலை மாலை இதை ஓதி வாருங்கள். இதேபோல் அமல் அறிந்து செயல்படுவதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள்.